أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا لجلودهم لم شهدتم علينا قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء وهو خلقكم أول مرة وإليه ترجعون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 18 வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு அதற்கடுத்து இருக்கக்கூடிய 6 வசனங்களுடைய தர்ஜுமாவை பார்த்து முடித்திருக்கின்றோம். அந்த 6 வசனங்களில் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் நரகவாதிகளை, குற்றவாளிகளை, அல்லாஹ்வினுடைய விரோதிகளை, எதிரிகளை நரகத்திற்கு அருகாமையில் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான். அந்த நேரத்தில் அவர்களுடைய செவிகளும் அவர்களுடைய பார்வைகளும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். அந்த நேரத்தில் அந்த குற்றவாளிகள் தங்களுடைய தோள்களை நோக்கி, உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் எங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த தோள்கள் அவர்களிடத்தில் சொல்லும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களையும் பேச வைத்த அந்த அல்லாஹ் தான் இன்று எங்களையும் பேச வைத்தான் என்ற இந்த விஷயங்களை சொல்லும் என்பதை நாம் பார்த்தோம். இதே போன்று அல்லாஹு தஆலா சூரா மரியமில் பேசுகின்றான். வனசூகுல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விர்தா. நரகவாதிகள், அதாவது இங்கு முஜ்ரிமீன்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். முஜ்ரிமீன்கள் நரகத்தின் பக்கம் வானவர்களால் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள் அல்லது ஓட்டி கொண்டு வரப்படுவார்கள். விர்தா, விர்தா என்றால் தாகித்தவர்களாக, மிக தாகமானவர்களாக, கொடூரமானவர்களாக நரகத்திற்குள் நுழைவிக்கப்படும் போதே அவர்களுடைய வேதனை ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால் நீர் கொடுக்கப்படாமல் தாகித்தவர்களாகவே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். அல்லாஹ் நம்மை இந்த ஜமாத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதே போன்று சூரா ஜுமரில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா. நரகத்தின் பக்கம் வானவர்களால் குற்றவாளிகள் கூட்டம் கூட்டமாக இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். இதே நேரத்தில் அடுத்த வசனம்தான், அவர்களுடைய தோள்கள், அவர்களுடைய செவிகள், அவர்களுடைய பார்வைகள் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பேசும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி சூரா யாசினிலும் அல்லாஹு தஆலா இதை பேசுகின்றான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அவர்களுடைய வாய்களுக்கு அன்றைய தினம் நாம் பூட்டு போட்டு விடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம். அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும். அவர்களுடைய கால்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு எதிராக நம்மிடத்திலே சாட்சி சொல்லும் என்று சூரா யாசினில் அல்லாஹு தஆலா சொல்வதையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு பின்பு எங்களை பார்த்து கேட்டார்கள், நான் ஏன் சிரித்தேன் என்று என்னிடத்தில் கேட்க மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கள் என்று நான் கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளையில் மனிதன் தன்னை படைத்த அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய தர்க்கத்தை நினைத்து நான் சிரித்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்பு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதர்களையும் அவரவர்களுக்கு ஏற்றவாறு விசாரணை முடிந்திருக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், நீ எனக்கு அநீதம் இழைக்க மாட்டாய் என்று நீ சாட்சியம் உறுதி அளித்திருந்தாய் தானே என்று மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். அப்போது அல்லாஹும், ஆம், எந்த மனிதருக்கும் நான் அநீதம் செய்ய மாட்டேன் என்று நான் சாட்சி அளித்திருந்தேன், வாக்களித்திருந்தேன் என்பது உண்மைதான் என்று சொல்லி முடிப்பான். அப்போது அந்த மனிதர், ஒருவேளை எனக்கு எதிராக நீ சாட்சியத்தை கொண்டு வந்தால், என்னிலிருந்து மாத்திரமே நீ சாட்சியத்தை கொண்டு வந்தாலே தவிர நான் வேறு யாருடைய சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது எனக்கு எதிராக சாட்சி சொல்பவர் என்னிடத்திலிருந்து இருக்க வேண்டுமே தவிர பக்கத்து வீட்டுக்கார், எதிர் வீட்டுக்கார், வேறு ஒரு நபர், என்னுடைய நண்பன், விரோதி என்று யாரையும் நீ கொண்டு வரக்கூடாது என்று அவன் சொல்லுவான். அப்போது அல்லாஹு தஆலா சொல்லுவான்,
உனக்கு எதிராக சாட்சி சொல்ல நானும் கண்ணியமான வானவர்களும் இருப்பது உனக்கு போதாதா என்ற இதையே அல்லாஹு தாலா மீண்டும் மீண்டும் சொல்லியதற்கு பின்பு அவனுடைய வாய்க்கு முத்திரையிடப்படும், பூட்டு போடப்படும். அவனுடைய உறுப்புகள் அதற்கு அடுத்ததாக அவனுடைய தீமைகளை பற்றி, அவன் செய்தவைகளை பற்றி பேச ஆரம்பிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 5679வது இலக்கத்தில் நீங்கள் காணலாம். அதே போன்று அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய விரோதிகளாக முனாஃபிகீன்களும் இறை மறுப்பாளர்களும் கருதப்படுவார்கள். இவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா இவர்களுடைய வினை சுவடிகளை எடுத்து போடுவான். அதில் இவர்களுக்கு எதிரான குற்றங்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இதை அந்த நயவஞ்சகர்களும் இறை மறுப்பாளர்களும் மறுப்பார்கள். இதை நான் செய்யவே இல்லை, இந்த வானவர் என் மீது இட்டுக்கட்டி விட்டார், இந்த வானவர் என் மீது தவறாக எழுதிவிட்டார் என்று இந்த குற்றவாளிகள் அந்த நேரத்திலும் அங்கும் பொய்யையும் இந்த பித்தலாட்டத்தையும் அங்கும் செய்வார்கள். அப்போது வானவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா கேட்பான். வானவர்கள் உண்மையை பேசுவார்கள். அந்த குற்றவாளிகளிடத்தில் சொல்வார்கள், இந்த நாள், இந்த நேரம், இந்த தவறை, இந்த விஷயத்தை நீ செய்தாய் என்று வானவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும் போதும் அந்த குற்றவாளிகள் அதை மறுப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாய்களுக்கு போட்டு போடுவான். பின்பு அவர்களுடைய கைகளும் அவர்களுடைய கால்களும் அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய ஒவ்வொரு உடலுடைய உறுப்புகளும் தனித்தனியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் கருதுகிறேன் மனிதர்களுடைய உடல் உறுப்புகளில் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய உறுப்புகளில் முதல் உறுப்பு அவனுடைய வலப்பக்கத்தினுடைய தொடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு அபி ஹாத்திமிலே நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது போக இன்னும் ஏராளமான செய்திகள், ஏராளமான விஷயங்கள் மனிதர்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலா சாட்சியத்தை அவனிலிருந்தே கொண்டு வருவான் என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இந்த இடம் உன்னிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் எந்த அநீதமும் செய்வதில்லை என்பதை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வஅல்லைஸ பிظல்லாமில் லில் அபீத், இது குர்ஆனுடைய வசனம். எந்த ஒரு அடியாருக்கும் நாம் அநீதம் செய்வது கிடையாது. பின்பு அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த தண்டனைகள் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ செய்து கொண்ட பாவங்களின் காரணமாகத்தான் என்பதை நாம் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த இடம் மறுமை நாளுடைய இந்த இடத்தை அல்லாஹு தஆலா பேசக்கூடியது மறுமை நாளினுடைய அமளி துமளி திகில்கள் இவையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மனிதர்களுடைய உடல் உறுப்புகளும் அவரவர்களுக்கு எதிராகவே பேசும் இந்த சப்ஜெக்டை உன்னிப்பாக நாம் கவனித்து பார்த்தால் இந்த உலகத்தில் எதை மனிதன் என்னுடையது, இது என் கை, என் கால், என் கண், என் தலைமுடி, என் தோல் என்று பார்த்து 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 அதை காதலிக்கிறானோ, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தோலின் மீது காதல் கொண்டவனாக இருக்கின்றான். அதாவது தோலை வெள்ளையாக்குவது, அந்த தோலில் முகப்பரு வந்துவிட்டால் அதை அகற்றுவது எப்படி, கண்ணை சுற்றி கருவளையும் வந்துவிட்டால் அதை நீக்குவது எப்படி, தோல் தேவையில்லாத இடங்களில் முடி இருந்தால் அதை நீக்குவது எப்படி, தோலை அழகுபடுத்துவது என்பதற்காக பல வகையான சாதனங்கள் அந்த தோலின் மீது கவனம் செலுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த தோலின் மீது அல்லாஹும் கவனம் செலுத்த சொல்லி நம்மை சொல்கின்றான். இந்த தோல் இன்று நவீனமாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நவீனம் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய வேதனை வலி அவனுடைய மூளையால் உணரப்படுகின்றது என்று கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். ஆதி காலத்திலிருந்து மூளையினுடைய ஃபங்க்ஷனை கொண்டுதான் ஒரு மனிதன் அவனுடைய உடலில் ஏற்படக்கூடிய வலி வேதனையை உணர்கின்றான் என்று கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். ஆனால் சமீப காலமாகத்தான் கண்டுபிடித்தார்கள் வலி வேதனையை உணரக்கூடிய அந்த ஆற்றல் தோள்களுக்கு இருக்கின்றது. தோல்தான் வலியையும் வேதனையும் உள்பக்கமாக உணர்கின்றது. இது மிகப்பெரிய வேதனை என்பது இந்த நவீன விஞ்ஞானத்தை அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே
நாளை மறுமை நாளையில் இவர்களுடைய தோள்கள் சப்ஜெக்ட் பேசும் என்பதை இங்கு சொல்வதோடு சூரத்துன் நிசாவில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். நரகத்தில் இவர்களை போட்டதற்கு பின்னால் இவர்கள் வேதனையை சுவைப்பார்கள். மீண்டும் மீண்டும் இவர்கள் வேதனையை உரிய முறையில் சுவைக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய தோள்களை புதிய தோள்களாக நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். இந்த உலகத்தில் பார்த்து 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 நாம் அழகாக்கிய தோள்களின் மீது நாம் செலுத்திய கவனங்கள், அல்லாஹு தாலாவும் நம்மை கவனம் செலுத்த சொல்கின்றான். நாளை மறுமை நாளையில் உங்களுடைய வேதனையை முதல் அடிப்படையில் உணரக்கூடிய, அந்த வேதனையை உணரக்கூடியதாக இந்த தோள்கள் தான் இருக்கும் என்பதை கொஞ்சம் நிதானமாக கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய பாவங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய காதுகள், உங்களுடைய தோள்களே உங்களுக்கு எதிராக நாளை மறுமை நாளையில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய செல்வாக்குகள், உங்களுடைய அக்கம் பக்கம் வீட்டார்கள், இதெல்லாம் எட்டாக்கனி. இவர்களெல்லாம் யார் என்றே தெரியாது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். நீங்கள் பிறந்தது முதல் உங்களுடைய மௌத்து வரைக்கும் உங்களுடன் இருந்த கைகள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய காதுகள், நீங்கள் எதை கண்மூடித்தனமாக உங்களுடைய உடல் உறுப்புகளை காதலித்து அதை சரி செய்து கை உடைந்து விட்டால், கை வளைந்து விட்டால், கண் தெரியாவிட்டால், அல்லது கண் சில நேரங்களில் மூடிக்கொண்டால் இதற்காக எவ்வளவு கவலைப்பட்டீர்களோ இவைகள்தான் உங்களுக்கு எதிராக நாளை மறுமை நாளையில் சாட்சி சொல்லும். ஏனென்றால் இவைகள் எதுவும் உங்களுடையது கிடையாது, ஒட்டுமொத்தமும் அல்லாஹுடையது. நீங்களும் அல்லாஹுடையவர்கள் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசுகின்றான். இந்த மனிதர்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லக்கூடிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.